திருமணத்திற்கு முன்புன்னு பேசினவர் அரைக்கு ஒரு நோட்டு கொண்டு வந்திருக்காரு. அந்த பிள்ளை சிகரெட் அட்டையில் எழுதிட்டு வந்திருக்கு. பிள்ளையார் சொல்லி போட்டோட முடிஞ்சு வச்சு சார். அந்த அம்மா அதுவும் கிடையாது, கணக்கு வழக்கு எழுதி உட்காந்துக்கிட்டு இருக்கு. சீரகம் வாங்க வேண்டிய 200, கந்தசாமி கொடுக்கணும் 300. இதுக்கு நான் பட்டிமன்றம் நடத்திக்கிட்டு இருக்கேன். நடுவர் அவர்களே ஆரம்பிச்சிட்டுமா சார்? ஆமா, பெரிய பாட்டு கச்சேரி வச்சிருக்கீங்க, டமக்கு போட்டு. முழுமுதற் கடவுளாம் விநாயக பெருமானை வணங்கி ஒரு பாடலோடு. ஓகே தானே? பொம்மை பொம்மதா தைய தைய நக்கு ஜினக்கு நக்கு தின பஜங்கரே உதலித்த நக்கு திமி தித்தாம் தித்தாம் தோம் தை தை கணபதி நாம் சதா. பொம்மை பொம்மதா தைய தைய நக்கு ஜினக்கு நக்கு தின பஜங்கரே உதலித்த நக்கு திமி தித்தாம் தித்தாம் தோம் தை தை கணபதி நாம் சதா. ಅವರು ವಾಸುವೆ ತರಂ ವಾಹಿದೆಯಾಗೆ ನಾಂ ಚದಂ ಗಣರಾಜ. ಅವರು ವಾಸುವೆ ತರಂ ವಾಹಿದೆಯಾಗೆ ನಾಂ ಚದಂ ಗಣರಾಜ. ನಾರದ ತುಂಬುರು ವೈನವ ಜಾಗಿ ನಾರದ ಗಣನೆಂಬುಬ ಸದ್ಯಾಂ. ನಾರದ ತುಂಬುರು ವೈನವ ಜಾಗಿ ನಾರದ ಗಣನೆಂಬುಬ ಸದ್ಯಾಂ. ದಿಮಿಕ್ರಡ ದಿಕ್ಕು ತಕ್ಕ ದಿಮಿಕಿಡ ತಕ್ಕಿಡ ತನ ತಾವೋಡುದ. ದಿಮಿಕ್ರಡ ದಿಕ್ಕು ತಕ್ಕ ದಿಮಿಕಿಡ ತಕ್ಕಿಡ ತನ ತಾವೋಡುದ. ಉದಲಿತ ಉದಲಿತ ನಕ್ ದಿಮಿತಿ ತಾಮ್ ತಿತಾಮ್ ತೋಮ್ தை தை கணபதி நாம் சதா. 5 கரத்தனை யானை முகத்தினை இந்திங்கிலம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஒரு நிமிஷம், என்ன புரிஞ்சுன்னு கை தட்டுறீங்க? இங்க ஒரு மனுஷன் மண்டே பொழந்துக்கிட்டு உட்காந்துருக்கான். தக்கரு தம்மாண்டிக்கு திக்கிரி திம்மாங்கிட்டி. ஜப்பானிய மொழியில நாங்க விநாயகரை கும்பிட்டு இருக்கோம். நோ, இது தக்கிக்கு என்ன அவ்வளவு சொல்லுங்க. அவங்களுக்குலாம் புரிஞ்சிருச்சு, கை தட்டிட்டாங்க. புரிஞ்சிச்சா? ஏன் கை தட்டினாங்கன்னா தட்டாட்டி அவார்ட் பாடிட்டே இருப்பாடியே, தட்டி விடுங்க முதல்ல நிறுத்திட்டேன். நடுவர்களே என்ன ஆரம்பிக்கவே இல்லை. யானை முகத்தனுக்கு இங்க வந்து 10 பேருக்கு அர்த்தம் தெரியாது. இவங்க திகிடி திக்காந்திக்கு தகரு தக்காந்தக்கு. இது பெங்களூர் ரமணி அம்மா பாடின பாட்டு. நடுவர்களே அவங்களுக்கும் புரிஞ்சிருச்சு. எடுத்த உடனே நான் பேசவே இல்லை, அதுக்குள்ளே கவுண்டர் போடுறாங்க. பேசி குழப்பம் வேற தொடக்கத்திலே பாட்டுல. ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா எந்த ஊர்ல இல்லாத இந்த ஊர் சொற்கேட்ட விநாயகர் கோயில் கோட்டையூர் வியாபாரிகள் சங்கத்துக்குன்னு ஒரு சமகத்து இருக்கு. ஏன் தெரியுமா? கடவுள் 2 பேர்கிட்ட மட்டும் தான் தராச கையில கொடுத்தாரு. 1 அந்த நீதி தேவதைகிட்ட, 2வது வியாபாரிகள் கையில தான் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா வியாபாரிகள் சங்கத்துல வந்து 2 பேசுறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நடுவர்கள் உங்ககிட்ட பேமெண்ட் கொடுப்பாங்கன்னு பாத்துக்குங்க. அதெல்லாம் கொடுத்துருவாங்க. வந்து எனக்கு என்னுடைய ரசிகர்கள் மட்டும் கைத்தல கொடுங்க பார்க்கலாம். எப்படி உங்க எல்லாம் ஒரு ஆள் 85 பேர் தட்டுறாரு, என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? காது கேட்கறது அர்த்தம். ஆனா உங்க பட்டிமன்றத்துக்கு வந்தா காது கேட்காது, இன்ஜின் பெட்டி அவுந்துட்டு போகுது. சத்தியமா முடியல. ஆமா, அவர் அங்க போயிட்டா நம்ம கிட்ட தேடிக்கிட்டு இருக்கு, எங்க இந்த மனுஷனா அப்படின்னு. நடுவர் அவர்களே அங்க ஒருத்தன் பாத்து இருக்கேன் தண்டட்டி ஆட்டைய போட, அதுக்கு தான் சொல்றேன். ஆனா உண்மையிலேயே இந்த மக்களுக்காக, காரைக்குடி கோட்டையூர் மக்களுக்காக நீங்க ஒரு முறை கைத்தட்டு கொடுங்க சார். ஆஹா, சூப்பர் சூப்பர். கைத்தட்டு கொடுங்க. என்ன எதுனே கேட்காம கைத்தட்டிட்டீங்க? அந்த மாஸ்க தான் கீழே வச்சாதான் என்னையா? கொரோனா வருதாம்லங்க, 3 மணிக்கு வருதான், அங்க சிக்னல்ல நிக்குதான். உங்க ஜோக்க கேட்ட கொரோனா தற்கொலை பண்ணிருங்க. நடுவர்களே உங்க மக்களுக்காக உங்களை கைத்தட்ட சொன்னேன். ஏன் தெரியுமா? மாஸ்க் எல்லாம் கீழே வைக்க சொன்னீங்க, வச்சுட்டேன். ஜோக்கு மட்டும் நல்லா இல்லைன்னு வச்சுக்க. ஏன் உங்க மக்களுக்காக உங்களை கைத்தட்ட சொன்னேன் தெரியுமா? நடுவர்களே எந்த ஊர்லயுமே இல்லாத இந்த ஊர்ல தாங்க நடுவருக்குன்னு ஒரு சடங்கு சுத்தன சேர்மேரியே போட்டு உட்கார வச்சிருக்கீங்களே. அம்மா விட்ட வளகாப்பு நடத்திட்டு போயிடுவேமா? அடுத்த மாதம் அந்த பிள்ளைக்கு வளகாப்பு சார். சாரி, ஈயக்காப்பு, அதுதான் மாற்றி சொல்லிட்டேன். ஆனா இவன் எல்லாரும் நான் என்ன உட்கார்ந்து எழுதிட்டு இருந்தேன் தெரியுமா சார்? ஒரு நிமிஷம், ரொம்ப பின்னாடி நெருக்கடி. இங்கே வாங்க இங்கே வாங்க, நிறைய இடம் இருக்கு, கிட்டு வாங்க. ஏன்னா ஆமாம் வரேன் ஐயா, பார்த்து போங்க. என்ன இவ்வளோ கோவக்காரா இருக்காரு? ஒரு அவையே அங்கே உட்கார போறாரு. ஆனா நீங்க பாக்குறப்ப அவர் ரொம்ப ஒர்க் பண்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். சடங்கு போயிட்டு அவங்க உட்காந்துக்குவாரு. உட்காமணி முடிஞ்சிருச்சுல. நான் இவ்வளவு நேரம் உட்காந்து என்ன எழுதிட்டு இருந்தேன் தெரியுமா சார்? என்ன எழுதினீங்க? பாஸ்கர் சார் இவ்வளவு நேரம் மாங்குன்னு மூச்சை பிடிச்சி திருமணத்துக்கு முன்பு நாங்களாம் அப்படி கிடையாது. நாங்களாம் அப்படி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எங்க மக்கள் கை தட்டுவாங்க பாருங்க. ஆமா, திகிரி திக்கி திக்மான் திக்கி தம்மான் திக்கி அதுலயே ஓலன்ட்டானே பரவாயில்லை. நீங்க அதுல இருந்து நான் வெளியே வரலையா? எவனுமே வர முடியாது இன்னைக்கு 4 வருஷத்துக்கு. சார் நீ இவ்வளவு நேரம் என்ன உட்கார்ந்து எழுதிட்டு இருந்தேன்? என்ன? உங்களை வாழ்த்தி ஒரு 2 வரி கவிதை. வந்து உட்காருமா. ஏன் சார்? எழுதுனது ஒரு 5-6 வரியாவது எழுதணுமா? அது ஒரு கஞ்சத்தனமா? 2 வரி சொன்ன உடனே எங்க கோட்டையூர் மக்கள் சும்மா எப்படி கை தட்டுவாங்க தெரியுமா? பத்தியா, சொல்றதுக்கு முன்னாடியே என் செல்லக்குட்டியை கை தட்டிடுச்சு பாரு. புரிஞ்சுக்கிச்சு, இல்லாட்டி வேமா எழுதிக்கிட்டே போவா, உங்களை ஆள் சரியில்லாம தந்துடுறா அப்படின்ட்டு. சார் உங்களை வாழ்த்தி ஒரு 2 வரி கவிதை நல்லா இருந்துச்சுன்னா தயவு செய்து கை தட்டு கொடுத்துருங்க, இல்லாட்டி ஆளை வந்து ஒரு தட்டு தட்டி போங்க.
சன் டிவி அசத்த போவது யாரு? அசத்தல் மன்னனே. ஆஹா, விஜய் டிவி கலக்க போவது யாரு? கலக்கல் மன்னனே. இதெல்லாம் நான் பண்ணேன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. பாத்தியா, கலக்க போது யார் கேங் மட்டும் கை தட்டுறாங்க. கலக்க பேர் ஒரு 3 பேர் இருந்திருக்கீங்க. இப்போ ஒன்னு சொல்றேன், எல்லாருமே கை தட்டுவாங்க. குக்கூத்து கோமாளியின் கண்ணனே. பாத்தியா, அப்பா 1200 எபிசோடு பேசணும், அதுக்கெல்லாம் ஒன்றும் மரியாதை இல்லை. சத்தியமா அந்த குக்கூத்து கோமாளியில மட்டும்தான் எங்க 2K கிட்ஸ் கூட நீங்க மத்தியில இடம் பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அது குக்கூத்து கோமாளி தான். குக்கூத்து கோமாளியின் கண்ணனே, என்னை போன்ற அழகான பெண்களுக்கெல்லாம் அண்ணனே. இதுக்கு ரொம்ப அதிகமா அது 1.5 வயசு போய் உனக்குலாம் என்ன புரிஞ்சு, நீங்கெல்லாம் என்ன கை தட்டுற? அவரு 85 வயசு தட்டுறாருன்னா பாவம் காது வைக்கல தட்டுறாரு, நீ எதுக்கு தட்டுற? நோ, அவர் காது கேட்கலன்னு சொல்லாதீங்க. அவர் இந்த வயசுல இருனே உனக்கா நான் பேசுறேனே. ஐயோ, இந்த வயசுல அந்த தாத்தா சிரிச்சிட்டு இருக்காருன்னா என்ன அர்த்தம்? ஒய்ஃப் வீட்டுல இருக்குன்னு அர்த்தம். இங்க உட்காந்து சிரிக்க முடியுமா? கோட் உனக்கெல்லாம் முகரைக்க செருப்ப மூடு அப்படி. சார், இந்த வயசுல அவர் சிரிச்சிட்டு இருக்காருன்னா அவர் மனசுக்குள்ள இப்ப சரோஜா தேவி லலலா 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 டூயட் பாடிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அவர் என்ன சுகர் மாத்திரை போடாம உட்காந்துருக்காருன்ட்டு அவருக்கு அவளா இது லலலா லலலாவா? இந்தா அடுத்து வந்துட்டார், வாங்க சார் வாங்க, பொறுமையா வாங்க. பிரமாதம் உட்காருங்க. பாத்தியா, ஆஹா, அவர் தாங்க அருமையான மனிதர். வந்தாரு தன்னுடைய புண்ணிய மண்ணில் அவர்வாடு துண்டை வச்சு உட்காந்தார். பார்த்தீங்களா, இதான் அழகு. மைக் போச்சா? ஆஃப் பண்ணிட்டுங்கம்மா. நீ என்ன இப்போ அழுத்தமா பேசின அப்படி அதுலயே போச்சு மைக். போதும், தெரியாதனமா அந்த பாட்டு பாடிக்கிட்டேன். எங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஆண் மகன் எப்படி இருப்பான்? ஆம்பளை மாதிரி தான் இருப்பேன். இது ஒரு கேள்வியாங்க. கல்யாணம் மாதிரி ஒரு ஆம்பளை எப்படி இருப்பேன்? ஆம்பளை தாங்க இருப்பேன். சட்டப்பட்டன ஏத்தரக்கமா போட்டிருக்கான். லாஜிக்கா பேசணும். கால்ல செருப்பு இருக்கான்னு தெரியாது. அந்த அளவுக்கு வேலையோட நோக்கத்தோட இருக்கான். தலையில தைக்கிறது வேப்பெண்ணையா விளக்கெண்ணையான்னு தெரியாது. மொத்தத்துல ஒரு கிறுக்கு பையன் மாதிரி போவான், கிறுக்கு பையன் மாதிரி வருவான். பட் என்னைக்கு ஒரு பொம்பளை புள்ள கல்யாணம் முடிச்சு 3 முடிச்சு கழுத்துல போட்டானோ அப்பே லூஸ் போய் போயிடுவான். சார் என்ன சார், என்னைக்கு போட்டானோ அன்னைக்கு அந்த பொம்பளை புள்ள வந்து அந்த பையனை மாத்திருமே. டேய், தலையை ஒழுங்கா இல்லடா, சட்டப்பட்டா ஒழுங்கா போடுடா, தலையை நேர செருப்பு ஒழுங்கா போடு, மனுஷனா போடா, மனுஷனா வாடா அப்படின்னு திருத்துவது கூட என் பெண் குல தங்கங்கள் நினைச்சாதாங்க முடியும். தெரியுமா? பொம்பளை இருந்தாதான் கெத்து. தெரியுமா? ஆண்களுக்கு திருமணம்ங்கிறது சாதாரண விஷயமா? பூ என்ற ஓர் எழுத்து, நார் என்ற 2 எழுத்துடன் இணைந்து பூமாலை என்ற 3 எழுத்தாகி, கழுத்து என்ற 4 எழுத்தில் விழுந்து திருமணம் என்ற 5 எழுத்தில் நிச்சயிக்கப்பட்டு, முதலிரவு என்ற 6 எழுத்தில் அறிமுகமாகி, குடும்ப வாழ்வு என்ற 7 எழுத்தில் நுழைந்து, என்றும் இன்பம் என்று 8 எழுத்தாக வாழ்ந்து, தாய் சேய் குடும்பம் என்ற 9 எழுத்தாக ஒரு பல்கலைக்கழகமாக மாறுவதுதான் திருமணம் என்று பாட்ட முப்பாட்டம் சொல்லி வச்சானே. என்ன இவருக்கெல்லாம் தெரியலையா? இவர் மட்டும் கல்யாணம் முடிப்பாரா? இவர் மட்டும் 2 பிள்ளைய பெத்துக்கிட்டு வாரா? இங்க வந்து கல்யாணம் முடிக்காதீங்க. அப்புறம் இன்னொரு கொஸ்டின் கேட்டார். அப்துல் கலாம் கல்யாணம் முடிச்சாரா? அவர் சந்தோஷமா இருந்தாரு. காமராஜர் கல்யாணம் முடிச்சாரா? அவர் சந்தோஷமா இருந்தார். தெரியாதனமா தான் கேட்கிறேன். அப்துல் கலாம் மட்டும் திருமணம் முடித்திருந்தார், நமக்கெல்லாம் இன்னொரு குட்டி அப்துல் கலாம் கிடைச்சிருப்பாரா இல்லையாங்க? யோசிச்சு பாருங்க. எதையுமே பாசிட்டிவா நினைக்கணும் நடுவர்களே. தயவு செய்து பொண்டாட்டி வந்தா பிரச்சனை அப்படின்னு தயவு செய்து சொல்லவே சொல்லாதீங்க. இளைய தளபதி விஜய் ஒரு பஞ்ச் டயலாக் சொல்லியிருப்பார் தெரியுமா? விஜய் ரசிகர்கள் இளைய தளபதி விஜய் வந்து ஒரு படத்துல ஒரு பஞ்ச் டயலாக் சொல்லியிருப்பார். உசுப்பே தரவிட்ட உம்முடும், கடுப்பே தரவிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். இதை சொல்லி முடிக்கலங்க. நேற்று பரமக்குடியில கீழே இருந்து ஒரு பையன் பட்டார் நினைச்சான். அக்கா இப்பெல்லாம் ட்ரெண்டு மாறிடுச்சு அப்படின்னா. என்னடா மாறிடுச்சு அப்படிங்கிறேன். நமக்கு வரக்கூடிய பொண்டாட்டி கம்முனும் கொழுந்தியா கும்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும்கான்னு போயிட்டான். பாத்தியா எப்படி அவன் ஜாலியா கொழுந்தியா புள்ள குட்டி பொண்டாட்டின்னு எவ்வளவு சந்தோஷமா இருக்கான். என்ன திருமணத்துக்கு முன்னாடி மகிழ்ச்சின்னு சொல்றீங்க? நீங்க 1000 விஷயம் சொன்னாலும் பெண்கள் நாங்கெல்லாம் கலைமகள் அம்சம். அப்படியா? கொலைமகள் அம்சமா உள்ள இருக்கீங்க. எங்க நாங்கெல்லாம் சானியா மிர்சா. எதுக்கு சானியா மிச்சிங்க? செருப்போட்டு போக வேண்டியானுங்க. இல்லங்க, 1000 விஷயம் சொன்னாலும் மனைவி அப்படின்னு எதுக்கு பேர் வச்சான்? மனை விளங்க வைப்பவள், அதனாலதான் மனைவி. பொண்ணை வைக்க வேண்டிய இடத்துல பூவை வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு இடத்துல பேப்பர் விளம்பரம் போடுறப்ப ஒரு பட்டா நிலம் வாங்கினால் ஒரு மனை இலவசம் போடுறப்ப ஒரு மனைவி இலவசம் கூட்டமா கூட்டிட்டாங்க. இந்த மாதிரிலாம் உங்களுக்கு எங்க இருந்து வருது? பட்டா எடுத்து அப்புறம் கூடிய இது எங்க இலவசத்தங்கியான்ட்டான். அதே அப்ப மனைவி தேவைப்படுதா இல்லையா? மனைவி அப்படின்னா மனை விளங்க வைப்பவள், இல்லால் அப்படின்னு சொன்னா இல்லத்தை ஆள்பவள். இப்படி பேர் இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா நடுவர் அவர்களே? சரி, நான் தெரியாம தான் கேக்குறேன். அதெல்லாம் எல்லா இலக்கியத்திலிருந்து புராணங்கள்ல இருந்து இதிகாசங்கள்ல இருந்து பெண்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் பாரு. அவங்களுக்கு தான் வளகாப்பு. எங்களுக்கு ஈய காப்பு, ஒரு புத்தள காப்பு இந்தா ஆளே நாங்க காப்பு வந்து கிடக்கும். சரி, அதை விடுங்க. அவங்களுக்கு மட்டும் மஞ்சள் தண்ணி, எங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் தண்ணி, ஒரு உப்பு தண்ணி.
உப்பு தண்ணியா? அதை கூட விடுங்க. அவங்களுக்கு மட்டும் வளகாப்பண்ணிக்கு சந்தனமா பூசுறாங்க. ஆம்பளைக்கு என்ன சாணியா அதுல பூசுறாங்களா? இருப்பா, நீ வேற மதுரை வீரன் தானே. மதுரை வீரன் தானே. டூலர்ல ஒரு பொண்ணு விழுந்துட்டா 40 பேர் வர்றேன் தூக்குறதுக்கு. பாப்பா என்னாச்சு? கடைசியில் அந்த பிள்ளை வண்டியை சாச்சி ஸ்டாண்ட் போட்டுருக்கு. உண்மையிலேயே ஆம்பளை டூலர்ல விழுந்து 2 காலையும் ரத்தம் போகுது. பக்கத்துல உன் மோருக்கு டூலர் எதிர்த்து வர்றான். என்ன அர்த்தம்? அது மட்டும் இல்லைங்க, அது மட்டும் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு வந்தா சொல்றேன் தேவதை மாதிரி வராயா. லேடிஸ் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டா, நான் ஒயிட் அண்ட் போட்டு வரேன். எங்கள் வீட்டுக்கு எடுத்தாப்புல கேள்வி, என்ன மாட்டாஸ்பி டாக்டர் மாதிரி போறேன் முத்து. அது தேவதை, நான் மட்டும் மாட்டாஸ்பி டாக்டராமுங்க. அதாங்க, இந்த ஆடியன்ஸ் வச்சே நாம உதாரணம் சொல்லலாம். இப்ப இங்க உள்ள ஆண்களே பெண்களே உற்று நோக்குங்கள் நடுவர்களே, சரியா? இப்ப எங்க பெண்களை மட்டும் பாருங்களேன், எவ்வளவு அழகா சிரிச்ச முகமா இருக்கிறாங்க. அப்ப நாங்க சீரழிஞ்ச முகமா இருக்கோம். யார் அழகுங்க? ஆண்கள் அழகா பெண்கள் அழகா? அதை சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க தாங்க இயற்கையான அழகு. நோங்க, யார் அழகுன்னு கேட்டா சத்தியமா பெண்கள் நாங்க தாங்க அழகு. பெண்கள் அழகுன்னு ஐயாவை காமிச்சிட்டு இருக்க. அந்த நிமிஷம் பெண்கள் வச்சு உட்காந்துருக்காங்க பூரா. முன்னாடி இருக்கிற பிள்ளைங்களை சொன்னங்க, பெண்கள் நாங்க தான் அழகு. எப்படி? ஆமாங்க, நீங்க அழகுன்னா ஆம்பளை நாங்க பேரழகு. ஒண்ணு வேணாங்க, 7000 மேக்கப் போட்டு கனிமொழி போல ரிசல்ட் தான். சரி, ஆனா டூலர் ஒட்டி இறங்கிட்டு அந்த காரு டூலர் கண்ணாடியில் அப்படி முடிய கோதி விட்டு போவேன். அவ்வளவுதான், அளப்பறையா போவேன். இவ்வளவுதான் அவனுடைய அதிகபட்சமே. ஆனா நீங்க பாத்தீங்களா என்னென்ன செய்றீங்க? சரி, நீங்க உண்மை ஒத்துக்கிறேன். பெண்கள் வீட்டுக்குள்ள அழகு, காட்டுக்குள்ள வந்து பாருங்க ஆண்கள் தான் அழகு. எப்படி சொல்றீங்க? காட்டுல ஆண் விலங்குகள் பூரா பாருங்களேன் அவ்வளவு அம்சமா இருக்கும். ஆண் சிங்கம் பெண் சிங்கம். ஆண் சிங்கம் தான் இவ்வளவு பெட்டரி வச்சு நடந்து வந்து அவ்வளவு கம்பீரமா இருக்கும். பெண் சிங்கம் அவ்வளவுதான். ஏன் அது மட்டும் சவுண்ட் கம்மியா இருக்கு? வகுத்தால போயிட்டு இருக்கு. ஏமா இதெல்லாம் ஒரு கேள்வியா? ஆணிங்க அப்புறம் அது என்ன செய்யுது, இது என்ன செய்யுது, என்ன மூலையில படுத்திருக்கு, இதெல்லாம் கேள்வி வைக்கலாமாங்க? சரி, அதே போல ஆண் மயில் பெண் மயில் பாருங்க. ஆண் மயில் பாருங்க, அதுதான் காலைல 4 மணிக்கு எந்திரிச்சு நல்லா கூவி எது தோகை விரிச்சு ஆடும். தோகை இருக்கிறது ஆண் மயிலுக்கு தான். இவ்வளவு பெரிய தோகை கொந்தளிக்க தோகை அங்க வரைக்கும் வரும். நீங்க தோகை ஒடிச்சு போறீங்க. இதெல்லாம் தோகை ஒடிச்சு அதில் புத்தகத்துக்குள்ள வைக்கிற கோஷ்டி. குட்டி ஓடும் கடைசியில் இந்த பிள்ளை 2 குட்டியை போடுச்சு. சொல்றேன், காலங்கள் மாறிக்கிட்டு இருக்கு. நம்ம எதை சொல்றோம்? இவ்வளவு ஒரு தோகையை விரிச்ச ஆண் மயில் பாருங்க. இந்த சம்பளத்தை வாங்க நாங்க குதிரை மாதிரி கத்தி, கழுத மாதிரி கத்தி, பள்ளி மாதிரிலாம் கத்தி. போன வருஷம் ஒருத்தர் சொல்றான், சார் போன பள்ளி மாதிரி கத்திட்டீங்க, இந்த மூஞ்சிரு மாதிரி கத்துங்க. இதுக்காக நான் மூஞ்சிரை தேடி பிடிச்சி கத்துறேன், அதுக்கு அடிச்சு வச்சுட்டு போய். அதே போல ஆண் யானை பெண் யானை பாருங்க. ஆண் யானை தான் இவ்வளவு பெரிய தந்தத்தை நீட்டிக்கிட்டு அப்படியே பிளிரும். பெண் யானை எப்படி இருந்து இப்படி ஆயிட்டேன் நான். ஆனா பெண் யானை பாத்தீங்களா அவ்வளவுதான். எல்லாம் பெண்களுக்கு மட்டும் அது செனையா இருக்குமா? அது செனையா இருக்குன்னு உங்களுக்கு எப்படி? நாங்களே செனையா இருக்கணும், இது என்ன பெரிய வம்பா இருக்கும் போல. ஒரு உதாரணம் சொன்னா சரின்ட்டு போயிடுறேன். ஏன் செனையா இருக்கு? எத்தனை மாசம் டெலிவரி என்னைக்கு? சரி, ஓகே, அவர் செனையா அது வரைக்கும் வந்துட்டாரு. ஆனா நம்ம சயின்டிபிக்கா பேசுங்க. எந்த சிங்கம் வேட்டையாடுங்க? ஆண் சிங்கம் வேட்டையாடுமா பெண் சிங்கம் வேட்டையாடும் தான்? பெண் சிங்கம் தான் வேட்டையாடி ஆண் சிங்கத்துக்கே சாப்பாடு கொடுக்கும். இதுக்கெல்லாம் நீங்க கை தட்ட மாட்டீங்க. நான் பேசாம ஆண்களை சப்போர்ட் பண்ணி போயிருந்தேன். உண்மையில 40 யானை முன்னாடி போனா கூட எந்த யானை கூட்டிட்டு போகும் தெரியுமா? பெண் யானை தான் கூட்டிட்டு போகும். ஆம்பளை யானை பின்னாடி தாங்க வரும். பெண் யானை கூட்டிலாம் போக தெரியலமா? பெண் யானை போல ஆண் யானை ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மள போராடா வாடா அப்புறம் அமைஞ்சிரா அன்னைக்கு. அப்படி கிடையாது சார். பெண்கள் எது செஞ்சாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு சொல்றேன். இப்ப நடு வகுடு எடுத்து திருமணமான பெண்கள் பூரா நடு வகுடு எடுத்து நடுவுல ஒரு குங்குமம் வைக்கிறாங்களே, என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஒரு பக்கம் பிறந்த வீடு, இன்னொரு பக்கம் புகுந்த வீடு. அப்ப கொண்டேனா சின்ன வீடா? அதாவது எங்க பட்டிமன்றத்தில் நாங்க தெளிவுபடுத்திக்கிறோம். அங்க ஒரு ஆள் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. அதுக்கு தான். ஏன்னா நான் போன வாரம் பட்டிமன்றத்தில் ஏமாந்துட்டேன். தாயா தாரமான்னு தீர்ப்பு சொல்லணும். தாயா தாரமான்னு சொல்றப்ப நான் ஒரு வார்த்தை சொல்றேன், எல்லாரும் மனைவிகளிடம் பிரியமாக இருங்கள் அப்படின்னு. ஒரு ஆள் எந்திரிச்சு, யார் மனைவியோட சார் அப்படின்றாரு. அதுக்கு தான் சொல்றேன், யாருக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. ஏங்க அப்புறம் பொட்டு வந்து இவ்வளோ பெருசா வச்சுட்டு வராங்க, அப்படிலாம் நிறைய பொட்டு அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். ஒரு காலத்துல பெண்கள் குங்குமத்தை எடுத்து அப்படி பச்சக்குன்னு ஒட்டணும். இன்னைக்கு ஸ்டிக்கர் போட்டு ஓட்டிட்டு வரோம். ஏன்? எது செஞ்சாலும் ஒரு அர்த்தம் இருக்கு. குங்குமம் வச்சுட்டு போறோம், வெயில் அடிக்குது, அப்படி குங்குமம் கரையுது, ஆத்துக்காரர் கரைஞ்சு போயிடுவார். ஓஹோ, மழை பெய்யுது, ஆத்துக்காரர் கரைஞ்சு போயிடுவார். அதனால ஸ்டிக்கர் வச்சா மட்டும் போட்ல போவாங்க, கரையில போகாம. இதெல்லாம் ஒரு பேச்சா? என்னங்க ஒரு அர்த்தம்? ஏங்க பெண்கள் நாங்க ஏங்க கல்யாணத்துக்கு அப்புறம் மெட்டி போடுறோம்? இதெல்லாம் என்னங்க? அவன் எவ்வளவு பாஸ்டா போயிருக்கா, நாங்க மெட்டி போடுறோம், ஆம்பளை சட்டி போடுறோம், இதெல்லாம் ஒரு பேச்சா?
என்ன சரி மெட்டு ஏங்க மெட்டுக்கு இன்னொரு பேர் மிஞ்சின்னு சொல்லுவாங்க. இந்த காரைக்குடி சைடு சொல்லுவாங்களா மிஞ்சின்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? இவனை கட்டினது இதாண்டா மிஞ்சிச்சு, வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக மிஞ்சி போடுறோம். நல்லா பாருங்க, கோவில போய் பாருங்க, பெண்கள் ஐயர் குங்குமத்தை கொடுத்தோன்னு ஒரு ஓரமா போய் தாடி எடுத்து. அது நீங்களாவே மிஞ்சி போறீங்க, நாங்க கெஞ்சி நீங்க போறீங்க. போடுமா போடுமா போடுமா, பேசாம அதுக்கு கெஞ்சி போறோம்னு வச்சிடலாம். சரி ஓகேங்க. ஐயர் குங்குமத்தை கொடுத்தோன்னா கோயில் அப்படி தாலியை வெளியே எடுத்து வச்சு இப்படி ஓரமா போய் தாலியிலையும் குங்குமத்தை வைப்போம்லக்கா. ஏன் தெரியுமா? இதையாவது விட்டு வச்சிருக்கானா, இல்லாட்டி இதையும் நைட்டோட நைட்டா உருவிட்டு போயிட்டானா பெண்கள் நாங்க செக் பண்றோம். தெரியுமா? ஏங்க பெண்கள் ஏங்க இவர் நீங்க கூட்டு வந்தவரா அண்ணே? நீங்க என்ன சொன்னா அவர் மட்டும் தாங்க தட்டுறாரு. நான் கோயில்பட்டில வந்திருக்கேன். ஏய் திருமணம் முன்பா பின்பா என்ன கொஞ்சம் சவுண்ட் வைங்க. சவுண்ட் வைங்க. உங்களுக்கு ஒரு 10 பேர் இருக்கும்போது எனக்கு ஒரு 10 பேர். நீ சப்போர்ட் இல்லடா, கொய்யா பழம் தான்டா. ஆஹா ஆஹா, இந்த நகைச்சுவைக்கலாம். சரி விடுங்க சார். வெள்ளிக்கிழமை விளக்கமாக வச்சு அடிச்சு போடுவாங்க. குங்குமம் சொன்ன, மெட்டி சொன்ன, வகுடு எடுக்கிறத சொன்ன. ஏன் பெண்கள் வளையல் கை நிறைய வளையல் போடுறாங்க தெரியுமா? புருஷன் பொண்டாட்டிய வளைய வளைய வர வேண்டும் அப்படின்றதுக்காக பெண்கள் வளையல் போடுறாங்க. இதுக்கு மேல நம்ம இருந்தோம்னால வெக்கங்கிட்டால போயிடுவான். என்னங்க வளைய வளைய வரானா வளையல் போடுறானா, மிஞ்சி மிஞ்சி வரானா மிஞ்சி போறானா, எங்க பாட்டுல அவன் காலையில வரானா கஞ்சி போடுறானா, இதெல்லாம் ஒரு பேச்சா? என்னங்க அநியாயமா போச்சு. ஏங்க அவர் மட்டும் கண்ணதாசன் இழுத்தாரு, நான் சொல்லுவேன். கண்ணதாசன் இழுத்தாரா? சொன்னாரா இல்லையா? பொண்டாட்டி புருஷன் ரெண்டாக இருந்தா மூணாக செய்யும் வளையல், சில ஒட்டாத மனசில் கிட்டாத சுகத்தை கட்டாயம் தரும் வளையல், மாமனார மாமியார சாமியார மாத்தி விட மந்திரிச்சு தந்த வளையல், இளம் காளையர்கள் கெஞ்சி வர கண்ணியர்கள் கொஞ்சி வர தூதாக வந்த வளையல், கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல், ஆமா பூவோடு வருமே பொட்டோடு வருமே சிங்கார தங்க வளையல், வஞ்சி வளையல் சங்கு வளையல் முத்து முத்தான வளையலுங்க. பாத்தியா? பரவாயில்ல. ஆனா திருமணமான பெண்கள் பூரா நீங்க எல்லாம் இருக்கிறீங்கல்ல, உங்க புருஷன் வந்து எது செஞ்சாலும் நம்பிராதீங்க தயவு செய்து. ஒரு டிப்ஸ் சார். நீ எல்லாம் ஹோட்டல்ல சாப்பிட்டாலே ஒரு டிப்ஸ் கொடுக்க மாட்டேன். நீங்க டிப்ஸ் ஏங்க உங்களுக்குலாம் ஒரு டிப்ஸ் சொல்லி தரேன். 24 மணி நேரமும் என் செல்லம், என் தங்கம், என் புச்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காருன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? உங்க மேல பாசம்னு அர்த்தம் இல்ல, உங்க பேரை மறந்துட்டாருன்னு அர்த்தம். அதுக்காக புச்சி தங்கம் செல்லம் பாட்டு கூட இன்னைக்கு வந்திருக்கு. என்ன மட்டும் லவ் பண்ணு புச்சி, இன்னைக்குள்ள 2K கிட்ஸ்க்காக என்ன மட்டும் டார்லிங் சொல்லு புச்சி, சில்ல விட்ட சீனு மேனியா கண்ணை விட்ட காதல் மேனியா எனக்கு கரெக்டா கனெக்டா வந்துட்டாலே, வேறு புஜ்ஜி நாலு வச்சு தாலி கட்டும் பேச்சு நம்ம பேர் அடிச்சா ஊருக்குள்ள அதான் சம மாசு. நேற்று ஒரு கராட்டத்துக்கு போயிட்டு வந்து பிள்ளை அந்த அந்த கண்டினியூட்டிக்காக. எங்க உங்கள்கிட்ட பிள்ளையார் பாட்டும் பாட முடியல. ஆமா எங்க ஒரு தமிழ் பாட்டு யாருக்கு புரியும் தெரியுமா? யாரெல்லாம் யூத்தோ அவங்களுக்கு மட்டும் தான் புரியும். பழைய டெலிபோன் பூத்துக்கெல்லாம் புரியாது. எப்படி அப்படி கைதட்டி யூத் மாதிரி காமிச்சுக்கிறாங்க. அங்க கைதட்டி அப்படி இது வரைக்கும் வந்துட்டு ஒரு சுகர் அப்படின்னு. சரி ஓகேங்க. ஆனா இத்தனை பெண்கள் இருக்காங்க, ஆண்கள் இருக்காங்க, எங்க ஒட்டுமொத்த பெண்களுக்கும் எப்ப சந்தோஷம் தெரியுமா? அது ஒரு அர்த்தம் சொன்னாங்க பாத்தீங்களா? அது ஆண்களுக்கு மட்டும் இல்ல, பெண்களுக்கு சில விஷயம் இருக்கு. எப்படி? 85 வயசுல அவரை உட்கார வச்சு அந்த பாட்டி வீட்டுக்கார குளிப்பாட்டுனா என்ன அர்த்தம்? காலையில பென்ஷன் வர போகுதுன்னு அர்த்தம். 2ஆம் தேதி குப்புறப்படுது அங்க கடங்களவா தொணண்டுகிட்டு இருப்பேன் இங்க மோகரையும் அப்படின்னு பாத்தீங்களா? ஆமா. எல்லாமே இல்லாம இன்னைக்கு மட்டும் உங்க வீட்டுக்கார ஏடி பிள்ளை நான் போய் ஸ்கூல்ல கூட்டிட்டு வரேன்டி, பிள்ளை நான் போய் டியூஷன்ல இருந்து கூட்டிட்டு வரேன்டி அப்படின்னா பிள்ளை மேல பாசம்னு அர்த்தம். பிள்ளை மேல பாசம்னு நினைச்சிடாதீங்க, பிசிக்ஸ் டீச்சர் மேல பாசம்னு அர்த்தம். இப்படிலாம் பல விஷயங்கள்லாம் இருக்குது. இதை நான் சொல்லி இருந்தா சிரிச்சிருப்பாங்க. ஒண்ணு உண்மைதான். அங்க எங்க லைட்டா தலைவலிக்கிற மாதிரி இருக்குங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? டிவி ஆஃப் பண்ற கொங்கா பிள்ளைன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கிறேன்னா ஏங்க இன்னைக்கு நான் ஆபீஸா போறீங்க, ஒரு நாள் லீவ் போட்டேன்னா அப்படின்னா அர்த்தம் துணியை பூரா துவைச்சு போடுறா, காய போடுறா, வடகத்தை காய போடுறான்னு அர்த்தம். ஒண்ணு அதே போல என் வீட்டுக்கார காணான்னு தேடுதுன்னு வச்சுக்க ஒரு அம்மா ஆர்வத்தோட என்ன அர்த்தம்? நாளைக்கு சம்பள நாள்னு அர்த்தம். ஆனா நான் கேட்கறேன், இருக்கிறதுலே கஷ்டமான விளையாட்டு எதுங்க? ஃபுட்பாலா? இந்த பதிலாம் நான் எங்கேயுமே கேட்டது இல்லடா. இருக்கிறதுலே கடினமான விளையாட்டு தமிழனுடைய ஜல்லிக்கட்டு விளையாட்டு தான் இருக்கிறதுலே கஷ்டமான விளையாட்டு நான் சொல்லுவேங்க. நானும் ஒரு பிளேயர் தான் சார். நான் வாலிபால் பிளேயர் காலேஜ் படிக்கும் போது. அப்படியா? சொல்லவே இல்ல. ஒரு வாலிக்குள்ள பாலை போட்டு விளையாண்டுக்கிட்டே இருப்பேன். வாலிபால் மதுரை வீரன் தானே. ஆமா, அது மாதிரி சில விளையாட்டுகள். ஆமா. ஏன்னா எதுக்கு நான் அந்த விளையாட்டுல போக வெறுத்தேன். ஒரு டயத்துல ஸ்போர்ட்ஸ்ல ஆர்வமா இருந்தேன். ஏன் வெறுத்தேன்னா என் நண்பர்கிட்ட சொன்னேன், வா மாப்பிள்ள கேரம் போர்டு விளையாடுவோம்னு சொன்னேன். சரி மாப்பிள்ள நீ கிரவுண்டுக்கு போய் நான் ஷூ மாட்டிட்டு வரேன் அப்படின்னா. உங்ககிட்ட போய் சொன்னேன் பாரு,
பேசுங்க, நீங்கள் பேசுங்க. இருக்கிறதுலே வீர விளையாட்டு என்ன? ஆஃப் பண்ணி பிரியப்பா நீ என்ன கொண்டா. ஆன் பண்ணியிருக்கீங்களா? இல்லை கொண்டா. ஹலோ, நீங்க ஆஃப் பண்றீங்களாண்ணே? இல்லை, கொஞ்சம் தண்ணியில் ஊற வேணும். அது என்ன இது அழுக்கு இருக்குமோ? பேட்டரி மாற்றணுமா? பேட்டரியில் மைக்கே மாற்றணுமா? ரைட்டு. அதாவது இருக்கிறதுலே வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு அப்படி சொல்லாங்க. அதுதான் நிறைய பேர் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அது கிடையாது. ஜல்லிக்கட்டில் கூட லேசா வகுத்துல குத்தி குடல் வெளியே வந்து ஆப்ரேஷன் பண்ணி பொழைச்சிடறான். லேசா வகுத்துல குத்தி. ஆமா, ஜல்லிக்கட்டோட மோசமான ஒரு விளையாட்டு இருக்கு. என்ன? தப்பவே முடியாத ஒரு விளையாட்டு. அதுதான் தாலிக்கட்டு. சரிங்களா? ஜல்லிக்கட்டுல மாடு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குட்டுது. இது மாதம் 3 தடவை முட்டுது. இவன் ஒரே ஒரு வார்த்தை தெரியாம சொல்லியிருப்பேன். ஏய், கோபத்தில் ஆம்பளை என்னைக்காவது ஒரு நாள் பாவம் இல்லாட்டி லூஸ் மாதிரி பேசி ஆனா லூசே, நீ லூசுடா, உங்க அப்பா லூசுடா, உங்க அம்மா லூசுடா, உங்க குடும்பம் லூசு போயிடா, லூசு போயிடலாம் அப்படின்னு. வாடி என்னடி சொன்னேன்? ஏண்டி வாயை வத்தல் கொண்டு வரைக்கும் கொண்டு வர? சரிங்க, இப்போ என்ன சொல்றீங்க? பொண்டாட்டி வந்தாலே பிரச்சனைன்னு சொல்றீங்க. அது ஒரு சமைக்க கூட சரியில்லை. இன்னைக்குள்ள பெண்கள்லாம் ஒழுங்கா சமைக்கிறீங்களா அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு பெண்கள் மேல. யூடியூப் பார்த்து சமைக்கிறோம்னு ஒரு குற்றச்சாட்டு பெண்கள் மேல. நான் சத்தியமா சொல்றேன், தயவு செய்து பெண்களே, நான் சொல்றது கரெக்ட், நான் மட்டும் கைத்தட்டல் கொடுங்க. சமைக்கிறத விட கஷ்டமான வேலை ஒன்று இருக்கு தெரியுமா? சமைக்கிறத விட கஷ்டமான வேலை என்ன? சாப்பிடுறது. நீங்க சமைச்சத இதுக்கு ஆண்கள் வேணா போனா போட்டு கை தட்டிக்கோங்க, இங்க பெண்கள் கை தட்டுவாங்க. சமைக்கிறத விட கஷ்டமான வேலை என்ன தெரியுமா? இன்னைக்கு என்ன சமையல் பண்ணலாம் முடிவு பண்றதாங்க கஷ்டமான வேலை. பாத்தியா? அது எல்லாம் சமைக்குதே தட்டுல போடுறது கிடையாது, நெட்ல போடுறதுக்கு. கனியெல்லாம் ஒரு கபசூர குடின மாதிரி ஒரு ரசத்தை வச்சுட்டு நான் இன்று ரசம் வைத்தேன் ஸ்டேட்டஸ். கொஞ்சம் 2000 பேர் லைக் பண்றான். ஆனா அந்த ரசத்தை வீட்டுக்கு லைக் பண்ணல. நெட்ல போட்ட மாதிரி பார்த்து தான் இவங்க வயிறு பூரா பாருங்க. ஏங்க, யாருக்கு தொப்பை இருக்குங்க? ஆண்களுக்கு இருக்கா பெண்களுக்கு இருக்காங்க? நல்லா ஆக்கி போட்டு புருஷன் வயிற பானை மாதிரி ஆக்கி வச்சிருக்கோமே பெண்கள். நாங்க சமைச்சு போட்டு தானே உங்களுக்கு தொப்பையே வந்திருக்கு. ஒழுங்கா சமைச்ச ஏமா தொப்பை வருது? பல்வேறு குப்பையை போட்டா தொப்பை தான் வரும். தயவு செய்து திட்டாதீங்க. ஆனா ஒருத்தெல்லாம் ஆச்சரியப்பட்டு இது வரைக்கும் நீங்க பார்க்காத விஷயங்க. ஒய்ப்பை திட்டான். ஏய் அடி பொம்பளை என்ன தொப்பை வளர்ந்துக்கிட்டு இருக்கு? தொப்பையை குறை லூசு போல 7 மாசமா இருக்கண்டா. இவன் எதையுமே ரசிக்க தெரியலங்க. தொப்பைக்கு ஒரு காமெடியா? ஆனாங்க புருஷனுக்கு மரியாதை கொடுக்கலன்னு ரொம்ப இந்த பாஸ்கர் சார் எங்களை திட்டார். நானும் ஒரு சின்ன பிள்ளை தானே சார். மாடுலேஷன் கவியா போச்சுல இப்போ மைல்டா. சார் நானும் ஒரு பொம்பளை பிள்ளை தானே சார். எனக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு தானே சார். கேட்குறவங்களும் அப்படித்தான் இருக்கு. ஏங்க பொண்டாட்டி மரியாதை கொடுக்கலன்னு சொல்றாங்களே, என்ன நாங்க மரியாதை கொடுக்கல? ஒரு நாளைக்கு ஆண்கள் பெண்களை பார்த்து எத்தனை டீ போடுறாங்க. கல்யாணம் முடிச்சுட்டான், ஏடி என் துண்டு எடுத்துட்டு வாடி, ஏடி என் பேஸ்ட் எடுத்துட்டு வாடி, ஏடி என் டவுசர் எடுத்துட்டு வாடி, எத்தனை டீ போடுறீங்க? என்னைக்காவது ஒரு நாள் பெண்கள் நாங்க காஃபி போட்டு உங்களுக்கு கொடுக்கும்போது இந்தாடா காஃபி. அம்மா இந்த பேமெண்ட்டை வாங்க அங்கே கீழே விழுகிறது என்ன, மேலே விழுகிறது என்ன, என்னென்ன ரியாக்ஷன் நாங்கள் பண்ண வேண்டியிருக்கு. கொடுக்குறோமா சார்? கொடுக்குறோமா? அப்படி பாசமா நம்ம நெஞ்சிலே சுமந்துக்கிட்டு இருக்கிறோம் தெரியுமா? இந்த கொரோனா டயத்தில் கொரோனாவுக்கும் பொண்டாட்டிக்கும் கூட ஒரு வித்தியாசம் இருக்கு. ஏமா இத்தனை வகையான டீ போறீங்க, பாராட்டுறேன். சரி, அவருக்கு லைட்டா, இவருக்கு ஸ்ட்ராங்கா, சீனி இல்லாம சீனியோட 7 வகையான டீ போறீங்க. உங்களை கையெடுத்து கும்புறேன். ஆனா ஒரு டீயாவது குடிக்கிற மாதிரி போறீங்களாமா? அன்னபாரதி எனக்கு பிடிச்ச விஷயம் என்னதான் அவங்க நகைச்சுவை பேசுறாங்களாம் கிடையாது. ஐ தேங்க்யூ சார். நகைச்சுவையா பேசுறது கிடையாதுன்னு சொன்னேன். ஆனால் அவங்கள்ட்ட ஒரு நல்ல எண்ணம் உண்டு. யாரு வீட்டுக்கு போனா உடனே டீ கொடுப்பாங்க. இப்பமா தட்டுங்கப்பா. என்னைக்காவது ஒரு தடவை பாராட்டுறாரு, அதுக்கும் தட்ட மாட்டேங்கிறீங்க. தேங்க்யூ சார். யாருவா டீ கொடுப்பாங்க. அப்பதான் ஜென்மத்துக்கு அவனுக்கு வீட்டு பக்கம் வர மாட்டான். டீயை குடிச்சு இப்படியே உதறி நுறையா கக்கி ஆம்புலன்ஸ் போய்கிட்டு அந்த தெருவே கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்பா அன்னவாரி வீட்டுல 6 டீ சாப்பிட்டுருப்பாங்களோ எப்படின்னு சொல்லி இந்த ஆம்புலன்ஸ் போகுதுல்ல, ஏத்தாப்புல ஒரு ஆம்புலன்ஸ். அது என்னப்பா அவங்க அம்மா வீட்டுல சாப்பிட்டுவேன் 2 பேர் மோதி டீ சாப்பிட்டு போயிருக்காங்க. எங்க அம்மாவையும் சேர்ந்து எடுத்துட்டீங்களா? எங்க அம்மா நான் அதுக்கு இருக்கிறேன். பேசுங்க. ஸோ எண்டவரே, நான் நடுவர் அவர்களே, சமையலை பத்தி நீங்க குற்றம் சொல்றீங்க, விட்டு தள்ளுங்க. இங்க உள்ள பெண்களை பத்தி நான் கரெக்டா இந்த தீர்ப்புக்காக உதவும் நடுவர்களே. இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. திருமணமான பெண்கள் மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். என்ன பாதிக்கே தூக்கிறீங்க? நீலாம் தூக்க கூடாது செல்லம். என்ன 1.5 முடிச்சா போட்டீங்களா? திருமணம் ஒரு ஆள் கையே. ஏங்க திருமணமான பெண் இருங்கம்மா, உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். திருமணமான பெண்கள் கிட்ட கொஸ்டின் கேட்குறேன். கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்துல என்னைக்கு திருமணம் ஆச்சோ அன்னையில இருந்து என் புருஷன் சாப்பிட்ட எச்சி தட்டில் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருந்தா கை தூக்குங்க பார்க்கலாம். யாரும் தூக்காங்க.
ஏன்னா நீங்க தூக்குவீங்க அப்புறம் அவங்களே சொல்லுவாங்க எச்சிக்கல விடுவோமா அப்படின்வாங்க. இது எதுக்கு நம்ம அப்படி செய்யணும்? எச்சிக்கல விடுமாலாம் கிடையாது. புருஷ சாப்பிட்ட தட்டுல சாப்பிட்டா அவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க, கூச்சப்படுறாங்க, வெக்கப்படுறாங்க. சாப்பிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? புருஷன் மேல நாங்க வச்சிருக்க பாசம், நேசம், பரிவு, லவ். என்ன இலவா? அது கிடையாதுங்க. ஏன் புருஷன் சாப்பிட்ட எச்சி தட்டுல சாப்பிடுறாங்கன்னா சோம்பேறித்தனம், தட்டை கழுவுறதுக்கு. எதையுமே இப்படி பார்த்தா என்னது? கொரோனாவுக்கும் மனைவிக்கும் என்ன வித்தியாசம்? என்ன? கொரோனாவை பார்த்து போராடணும், பயப்படக்கூடாது. மனைவியை பார்த்து பயப்படணும், போராடக்கூடாது. முடிஞ்சு போச்சுங்க. ஆனா கொரோனாவும் மனைவி ஒண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு. என்ன இப்பதான் வித்தியாசம் நீங்க ஒண்ணுட்டீங்க? ஏன்னா எப்படி கொரோனா வந்தா நம்மளை தனிமைப்படுத்துறோமோ அதுல மனைவி வந்து நம்மளை தனிமைப்படுத்துது. அவங்க அப்பாட்ட இருந்து, அவங்க அம்மிட்ட இருந்து, உங்க அக்கா வரக்கூடாது, அவன் அங்கே வரான், சரி இவன் இங்க வரான். இன்னொன்னுங்க, சரி அவங்க வீட்டுல சொந்தக்காரன் வந்தா கோழி அடிக்கிறா, நம்ம வீட்டுல சொந்தக்காரன் நம்மளை போட்டு அடிக்கிறா. ஏன் வராங்க, எதுக்கு வராங்க? அவங்கலாம் 3 டிக்கெட் எடுத்து முக்குல அனுப்பி விடு. அப்படி அம்மா இதுல இருந்தே பொம்பளை பிள்ளைய பாசம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பொம்பளை பிள்ளைய பெத்தவன் கடைசி வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருப்பான். கடவுளம் வேண்டினால் ஆண் குழந்தை பிறக்கும், ஆனா கடவுளே வேண்டும் என்று சொன்னால் தாங்க எங்கள் பெண் குழந்தைகள் பிறக்கும். ஆம்பளை பிள்ளைலாம் கழட்டி விட்டுட்டு போயிடும், பொம்பளை பிள்ளை கெத்தா இருக்கும். தெரியுமா? எங்க சமையல் கஷ்டம் சொல்றீங்களா? இந்த கொரோனா காலத்துல எல்லாரும் ஒரு ரிங்டோன் கேட்டிருப்போம். இந்த முழு நாடும் கொரோனா வைரஸ் அல்லது COVID-19 போராடுகிறது. அதே டயலாக்கா பொண்டாட்டி வைக்கிற சமையலோட ஒப்பிடலாம். சொல்லட்டுமா? இந்த முழு நாடும் கொரோனா வைரஸ் அல்லது COVID-19 போராடுகிறது. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், நீங்க நோயுடன் போராட வேண்டும், மனைவி வைக்கும் பிரியாணியுடன் அல்ல. பிரியாணி செய்ய தேவையான பூண்டு, வெங்காயம், இஞ்சி போன்றவற்றை உங்கள் மனைவிக்கு உரித்துக் கொடுங்கள். பிரியாணி நன்றாக இல்லாவிட்டாலும் ஆஹா ஓஹோ என புகழ்ந்து தள்ளுங்கள். இந்த நாள் பிரியாணியை வெற்றி கொள்ளும் உங்கள் மனைவி உங்களை ஆஹா ஓஹோ என புகழ் தள்ளுவார். நன்றி வணக்கம் போட்டு முடிச்சிருக்கிறான். பாத்தியா? பேசிக்கிட்டு இருக்கும்போது சுவிட்ச் ஆஃப் பண்ணா என்ன செய்யறது? அதெல்லாம் மாதிரி முத்துட்டு தான் இருக்கு. நீங்க ரொம்ப பெருமையா யதார்த்தத்தை தான் நாங்க பேசுவோம். பட்டிமன்றத்துல ரொம்ப பொய்யாலாம் பேச மாட்டோம். சரி சொல்லுங்க சார். நீங்க ஒரு 2 தோசை சுடுறதுக்கு என்ன சோம்பேறித்தனம்? என்ன ஏமா தோசை ஒரு நல்லா நைஸா சுட்டுவாமான கும்பலா வந்து வைக்குது. என்னடி அப்படித்தான் வருது. பணியார மோனி செய்ய சொன்னா. ஆனா ஆம்பளை பாருங்க, வெறும் மேலோட வேர்க்க ஹைவேஸ் ரோட்ல 8க்கு 2 கல்லு, கொஞ்சம் தெளிக்குமா கல் அங்க வரைக்கும் 8க்கு 2 இவ்வளவு ஒரு கல்லுல மாவை ஊத்தி ஃபேமிலி தோசைன்னு சொல்லி ஒரே தோசை தார்பாய் மாதிரி சுத்திக்கிட்டு வரான். ஒரு தோசை 35 பேர் சாப்பிட்றான். தோசை பியாம வருது. அப்பள தோசை திடீர்னு ஒரு லாரியில் இறங்கி வேன்ல இறங்கி வருவேன். என்ன 15 ஊத்தாப்பான் 8 ஆம்லேட் அப்படின்னா கச்சரன்னு போட்டுவான். வெறுக்கு திடீர்னு ஒருத்தன் உள்ள இருந்தேனே ஆம்லேட்ல உப்பு கம்மியா இருக்கு அப்படின்னா, அப்படியே உப்பு கம்மியா இருக்கா? ஏன்னா என்னென்ன மிளகு போடாம விட்டுட்டீங்க, என்னப்பா சொல்றீங்க? அவனே ப்ராடக்ட் பண்றான். சரி எப்பா பாத்தியா, இதான் ஹோட்டல் சாப்பாடுங்கிறதுங்க. ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டா கொரோனா வராம என்ன பண்ணும்? அங்க காசு கொடுத்தாதான் சாப்பாடு. ஆனா வீட்டுல 2 அடி கொடுத்தாலும் நாங்க சாப்பாடு ஒழுங்கா போடுறோமா இல்லையா? அது அடிய கூட கொடுத்துடலாம். அவன் சாப்பிட்டுட்டு ஆம்புலன்ஸ்ல போய்கிட்டு இருக்கான். நடுவர்களே, பொண்டாட்டிய பாராட்டினா டேக் இட் ஈஸி. ஆமாங்க, பொண்டாட்டி பிரச்சனை நினைக்கிறவங்களுக்கு தான் திருமண வாழ்க்கை கஷ்டம். லேசா பாராட்டுங்க, முடிஞ்சு போச்சு. எப்படி பாராட்டணும் தெரியுமா? செல்லம் நடந்தா நயன்தாரா மாதிரி இருக்கு. என்ன பாரு, என்ன மைக்கில் என்னன்னு பாருங்க, ஏதோ ஒரு சவுண்ட் வந்துச்சு. நான் தான் சார். நீதானா? முந்தானது சூர்யா படத்தில் நடிக்க போச்சுங்க. அதுல இருந்து இப்படி ஒரு வியாதி ஆயிடுச்சுங்க. எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ். நடந்தா நாங்க அதுக்கு வந்திருக்கோம். அப்புறம் நீங்க சிரிக்க வைக்க நாங்க சிரிக்கணும். வரும் பாருங்க சார், நடந்தா நயன்தாரா மாதிரி இருக்கு. சிரிச்சா அது சொல்லு. எப்படி ஆயிடுச்சு வர எங்க போல நல்லா பேசிக்கிட்டு இருந்தோம்ங்க. சிரிச்சா ஸ்னேகா மாதிரி இருக்கிற, அசஞ்சா அனுஷ்கா மாதிரி இருக்க, படுத்தா பாவனமா இருக்க, குனிஞ்சா குஸ்மி. இப்படியா பாராட்டணும் நடுவர்களே. பாராட்டினா குடும்பத்துல பிரச்சனையே இல்ல. இப்ப பொண்டாட்டி பேரு பஞ்சவரணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். திருமணமான ஆண்கள் மட்டும் கை தூங்க பார்க்கலாம். ஆமா, உங்களுக்கு கை தூக்கி அந்த மனுஷன் கை வலிச்சு போயிரும் போல. என்ன ஒருத்தருமே கை தூக்க முடியும்? இந்த அவர்தான் ஏன் திருமணம் ஆனம்னு நினைச்சு உட்கார்ந்திருக்காரு. வியாபார தலைவரே கை தூக்கலையே. ஆமா, அவர் எப்படி தூக்குவாரு? ஒய்ஃப் அடிச்சதுல கை வீங்கி கிடக்காருல. உங்களுக்கு பேமெண்ட் கட் ஆகும் போது திருமணமான ஆண்களுக்கு ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கறேன். ஒரு டிப்ஸ் சொல்லி தரேங்க. தயவு செய்து பொண்டாட்டி பேரை கொஞ்சம் ரொமான்ஸா கூப்பிடணும். எப்படி? இப்ப பொண்டாட்டி பேரு பஞ்சவர்ணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடியே பஞ்சவர்ணம் அப்படி கூப்பிடக்கூடாது. எப்படி கூப்பிடணும்? ஆமா, ஏத்தூர்ல இருந்து 7 பேர் வந்துருவாங்க. என்னங்க கூப்பிட்டீங்களா? ஏன் கொஞ்சம் லேட்டா வராங்க? அடிவயத்துல இருந்து. அடிவயத்துல இருந்தா ஃபீல் பண்ணி லவ் பண்ணி. என்ன இத்தனை பண்ணி வருது? நான் வந்து கருப்பு பண்ணி வெள்ளை பண்ணி கழிப்பிடுங்க. லவ் பண்ணி ஃபீல் பண்ணி ரொமான்ஸ் பண்ணி பண்ணியூரம் கடிச்சு வச்சிட்டு போகுது. உங்களுக்கு எல்லாம் சிங்கிள்ஸ் தான், முரட்டு சிங்கிளா தான் இருக்க போறீங்க. பட் குழந்தை மட்டும் 3 நடுவர்களே. ஃபீல் பண்ணி லவ் பண்ணி
காதல் பண்ணி பஞ்சவரணம் அப்படின்னு கூப்பிடக்கூடாது. பஞ்சு அடியே பஞ்ச். மழை காலத்தில் நனைஞ்சு போய் தொப்ப தொப்பன்னு கிடக்க வேண்டியதான். பஞ்சவரம்னு அழகான இதுல அடிவத்திலிருந்து கூப்பிடணுமா? ஒரு பொண்டாட்டி பஞ்சவரத்தை உட்கார வச்சு ஒருத்த அடிவத்திலிருந்து கூப்பிடான்னு வச்சுக்க, என்ன ஆகும்? அடியே பஞ்சவரணம் போடா போக்கத்தவள கொட்டல வெளியெடுத்தா முழிங்கிட்டு இருப்பான். சிறு கொட்டல சிறு வச்சிருக்காங்க ஒருத்தன். பெருங்குடல் எப்போ வரும்? பெருங்குடல பிரட்டி போட்டிருக்கான். சரி விடுங்க. இப்ப லேட்டஸ்டா வேற பொண்டாட்டி பேர் புஷ்பலதா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். புஷ்பலதா அப்படின்னு கூப்பிடக்கூடாது. அந்த பேரை கொஞ்சம் ஷார்ட் பண்ணி கொஞ்சம் எடிட் பண்ணி கொஞ்சம் கட் பண்ணி இத்தனை வண்ணங்களும் வேற கூட்டு போயிருவான். அப்படிலாம் இல்ல, புஷ்பலதான் கூப்பிடாம புஸ் புஸ். ஆமா 15 பாம்பு வந்து நிக்க வீட்டுல சொத்துன்னு கொத்திட்டு போயிரும் உங்களை. சுஸ்மிதான்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சுஸ்மிதா அப்படின்னு கூப்பிடக்கூடாது. சுசு சுசு மலுலுலுலுலு. எதுக்கு நாயும் சேர்த்து கூப்பிடுறீங்க? சுஸ்மிதா முடிஞ்சு கொஞ்சிருது சார். அது அது அப்பப்ப பொண்டாட்டியே கொஞ்சிக்கணும். எப்படி தெரியுமா? அன்னைக்கே சொன்னான், தேக்கு மரம் உடலை தந்தது. அப்ப பாக்கு மரம் என்ன பாவடை தந்ததா? என்னங்க ஒரு நகைச்சுவைன்னு ஒரு அளவு வேணாமா? யானை நடையை தந்தது, பூக்கள் எல்லாம் சிரிப்பை தந்தது, பொன்னல்லவோ நிறத்தை தந்தது. அந்த பக்கம் பொன்னல்ல நிறத்தை என்ன மானல்லவோ கண்கள் தந்தது, மயிலல்லவோ சாயல் தந்தது, தேனல்லவோ இதழை தந்தது, சிலை அல்லவோ அழகை தந்தது. அப்பா மைக்கு மாத்தினே வானே கொண்டானே. என்ன முளதர கட்டாம கொண்டானே. அப்படியா? ஹலோ ஹலோ. இப்ப நடுவர் பாடையில பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பாத்தீங்களா? ஏன்னா நம்ம இந்த மாதிரி மூங்கில் ஊச்சிருந்தது. ஏய் பாது கொந்தளிச்சிட்டாங்க பாருங்க. எனக்குன்னு ஒரு 7 பேர் ஓரமா பாடும் பொழுது பார்க்க நடுவர் பாடி இப்பதான் பார்த்திருப்பீங்க. ஒரு பெரிய கைத்தறல் கொடுத்துருங்கப்பா நடுவருக்காக. ஆமா, மகிழ்ச்சிங்கிறது வந்துச்சா இல்லையா நடுவர்? ஒரு தடவை என்ன முதல்ல ஒரு மேடையில பாடி காட்ட சொன்னாரு. அப்படி காமிச்சேன். அப்பா இந்த ஜோக்லாம் உங்களதான் கிடைக்கும். பட் ஆனா நடுவர் அவர்களே, திருமணம் வந்த உடனே ஒரு ஆண்களுக்கு ஒரு கெத்து வந்துரும் தெரியுமா? எப்படி? ஆமாங்க. இப்ப பைக் எடுத்துட்டு துப்பு 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 துப்புன்னு போறீங்க. இப்படி ஒரு பைக் அகில இந்தியால நான் பார்த்தே இல்ல. துப்பு துப்பு துப்புன்னா எங்க பைக் போக பாத்துறீங்களா? சரி, துப்பு கட்ட பைக்கா இருக்கும் போல. ஏச்சிகல குடும்பம் துப்பு கட்ட ஃபேமிலி எல்லாம் வந்துருச்சு. ஆமா, பைக் எடுத்துட்டு வேகமா போறீங்கங்க. ஆர்சி புக் இல்ல, இன்சூரன்ஸ் இல்ல, எதுவுமே இல்ல. டிராஃபிக் போலீஸ் உங்களை நிப்பாட்டு யோ எங்க ஆர்சி புக் எதுவுமே இல்லைன்னா நேரா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உங்களை உட்கார வச்சிருவாங்க. ஆனா இதுவே ஆர்சி புக் இன்சூரன்ஸ் எதுவுமே இல்லாட்டினா கூட பின்னாடி ஒய்ஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், லேடிஸ் இருக்காங்க போட்டுன்னு விட்டுருவாங்க. பொண்டாட்டி இருந்தா தாங்க அந்த இடத்துல புருஷனுக்கே கெத்து. உங்க மரியாதையை கூட அந்த இடத்துல நாங்க காப்பாத்துறோம். அது கிடையாதுங்க. எதுக்கு ஒய்ஃப் இருக்கும்போது போட்டும் சொல்றாருன்னா அவரே பாக்குறாரு, அவனே ஒரு பிரச்சனையோட போய்கிட்டு இருக்கான். போடா சென்னையை முடிச்ச போய் தோடாங்கிட்டு கண்ணு முழுக்க முடிக்காரா போடா. ஏன் உங்களுக்கு பிரச்சனையா? ஒருத்தர் ரிவர்ஸ்ல போயிருக்கான். ஆமா, நீங்க சொந்த கால்ல நிக்கணும்னா கூட பெண்கள் பந்தக்கால் போட்டு வந்தாதாங்க புருஷனுக்கு மரியாதை. நாங்க பிறந்த வீட்ல இருந்து புகுந்த வீட்டுக்கு உங்க வீட்டுக்கு வந்து அப்படி வந்து விளக்கு ஏத்துனா தான் உங்களுக்கே பெருமை. அட எருமை, அப்புறம் அவ்வளவு நாளுங்க இருட்டுல உட்கார்ந்தோம். விளக்கு ஏத்தலாம் அந்த காலம். இப்ப சுவிட்ச் போட்டா படபட லைட் எரிஞ்சிட்டு போகுது சார். நாங்க வந்து அப்படி டொக்குன்னு விளக்கு ஏத்துனா தான். டொக்குன்னு ஒரு விளக்கு நான் பார்த்தே இல்லைங்க. ஆனா இவங்க இப்ப வசனத்துல பூரா துப்பு துப்பு துப்புன்னு போறது, டொக்குன்னு விளக்கு ஏத்திருக்காயா? இந்த தீப்பெட்டி எங்கேயா பாத்திருக்கீங்களா? இல்லங்க, நாங்க வந்து அப்படி விளக்கு ஏத்தினா தான் உங்க வீட்டுக்கே அம்சம் கொடுக்குறோம். ஏம்மா, நீங்க விளக்கு ஏத்தி வந்து அம்சம் கொடுக்குறீங்க. ஆமா, ஆம்பளை அந்த விளக்கு அணைச்சு அம்சம் கொடுக்குறான். அவ்வளவுதான். அவன் ஒன்னு ஒரு என்ன இப்படி வெறித்தனமா கைத்துடுறாரு? ஆமா, அவருக்கெல்லாம் 3 இல்ல. சரிங்க சார். சரி, கல்யாணம் முடிஞ்சாலே ஒரு சந்தோஷம் தான். ஆனா தைரியசாலி யாரு, ஆண்களா பெண்களா? அதை சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. இருக்கிறதுல தைரியசாலி யாருங்க? சும்மா ஆண்கள்னு பலத்த கூடாதுங்க. உடல் பலம் வேணா ஆண்களுக்கு அதிகமா இருக்கலாம், ஆனா மனபலம் பெண்களுக்கு தான் அதிகமா இருக்கும். தைரியசாலி நாங்க தான். ஆமா, போய் நீ மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கணும். தைரியசாலி எதுக்கு நாங்க பெண்கள் நாங்கன்னு சொல்றோம் தெரியுமா? ஒரு பொண்ணு பார்க்க வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை பேர் வந்து பொண்ணு பார்த்துட்டு போறீங்க? ஒரு 4-5 பேர் வரும். 4-5 பேர் நிச்சயம் பண்ண. அவன் பொண்ணு பார்க்க வரல, அதெல்லாம் ஒரு பொண்ணான்னு பார்க்க வந்திருக்காங்க. கனியெல்லாம் ஒரு வாரமா இருந்து பார்த்திருக்காங்க, எங்க இருக்குன்னே தெரியல. நடுவர் டார்ச் லைட் வந்திருக்கான், ஒருத்தன் அரிக்கை லைட் திட்டு வந்திருக்கான். எங்கள் அணியை நீங்கள் அதிகமாக சாடுகிறீர்கள். ஆமா, திடீர்னு வீச்சுன்னு ஒரு சத்தம். என்னன்னா அங்கேயே படுத்து கிடந்திருக்கு, வீச்சிருக்காங்க அம்மி குழவி நினைச்சு. எங்கள் அணியை அதிகமாக சாடுகிறீர்கள். எங்க ஏற்கனவே சாடி போய் தான் கிடக்கு. இப்ப நீங்க லைட் ஆஃப் பண்ணி வச்சுக்க, அவங்க மட்டும் தான் தெரிவாங்க. சிரிச்சாங்கன்னா அந்த இருக்குடா கனி பல்லு தெரியுதுடா அப்படின்னு. சரிங்க, நிச்சயம் பண்ண எத்தனை பேர் வந்து நிச்சயம் பண்ணிட்டு போறாங்க? ஒரு 6-7 பேர்.
கல்யாணம் எத்தனை பேர் முன்னிலையில கல்யாணம் பண்றாங்க? 1500 பேர். நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு பொண்ணு பார்க்க வரும்போது 4 பேர் வந்து பொண்ணு பார்த்துட்டு போறாங்க. 40 பேர் முன்னிலை நிச்சயம் பண்றாங்க. 4000 பேர் முன்னிலையில கல்யாணம் பண்றாங்க. ஆனா பெண்கள் நாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு தனியா கெத்தா சோலவா சிங்கிளா வர பெண்கள் நாங்க தாங்க தைரியசாலி. சரி, அதுக்கு ஒரு 7 பேர் இருக்கீங்களா? அப்பலாம் சொல்லுது அங்க வரமா கில்லுது. சும்மா இரு. ஏமா நீங்க சிங்கிளா வீட்டுக்கு வரீங்க, உங்களை டபுள் ஆக்குறது யாரு? அமைதி. அதாவது கணவன் மனைவி வந்து குடும்பத்துல பகுதியாக பிரிச்சு கொள்ள வேண்டும். ஆமாங்க. அந்த குழந்தை செல்வம் கூட எப்ப கிடைக்கும்? திருமணம் அப்படிங்கிற ஒரு பந்தத்துக்கு பின்னாடி தானங்க குழந்தை பிறக்குது. குழந்தை பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்கலாம். எவ்வளவு பண கஷ்டம் இருக்கட்டுமே, மன கஷ்டம் இருக்கட்டுமே, அந்த குழந்தை ஓடி வந்து அம்மா அப்படின்னு கூப்பிடும் பொழுது எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் பஞ்சு பஞ்சா பறந்து போயிருமே. அதெல்லாம் ஏன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது? யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன குழந்தை, என் பையனுங்க ஆன்லைன் கிளாஸ் பாக்குறேன்னு சொல்லிட்டு கொரோனா டயத்துல இப்படி போனை தள்ளி வச்சு பார்த்துட்டு இருந்தான். பக்கத்துல போய் சொன்னேன், டே எரும மாடு, போனை பக்கத்துல வச்சு பார்த்தாதானடா மிஸ் என்ன சொல்றாங்கன்னு புரியும் அப்படிங்கிறேன். போமா, உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்கு, நானும் மிஸ்ஸும் சமூக இடைவெளி விட்டு படிச்சுக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிறான். அந்த குழந்தை பேசுறது உங்களை மாதிரியே நகைச்சுவையா பேசியிருக்கான். வரட்டு நகைச்சுவையா அந்த குழந்தை பேசுறது கூட ரசித்தால் கூட திருமண வாழ்க்கைங்கிறது கஷ்டம் கிடையாதுங்க. மனைவி அப்படிங்கிற ஒற்றை சொல்லுக்கு எத்தனை பேர் இருக்கு தெரியுமா? எத்தனை பேர் இருக்கு தெரியுமா? 62 பெயர்கள் இருக்குங்க. எப்படி? மனைவி அப்படிங்கிற ஒற்றை பேருக்கு துணைவி, கடகி, கண்ணாட்டி, கற்பார், காந்தை, வீட்டுக்காரி, கிழத்தி, குடும்பினி, பெருமாட்டி, பாரியாள், பொருளாள், இல்லத்தரசி, மணியொருமகள், வதுகை, வாழ்க்கை, வேட்டாள், விருந்தனை, உள்ளி, சாணி, சீமாட்டி, சூரியை, சையோகை, தம்பிராட்டி, தம்மை, தலைமகள், தாட்டி, தாரம், மனைவி, நாச்சி, மணவாளி, மணவாட்டி, தலைவி, அன்பி, இயமானி, நாயகி, பெண்டாட்டி, மணவாட்டி, மனை கிளத்தி, ஊழ்துணை, வது, விருத்தனை, இல், காந்தை, பாரியை, மகடு, குழி, வல்லபி, வனித்தை, வீட்டாள், ஆயந்தி, ஊடை, 62 பெயர்கள் தமிழன் மனைவிங்கிற ஒற்றை சொல்லுக்கு வைத்தான் என்று சொன்னால், ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். ஒரு ராணுவ வீரன் கடும் குளிரில் கஷ்டப்படுறான். டெய்லி போய் 100 ரூபாய் ஏடிஎம்ல போய் எடுத்தான். ஏடிஎம்ல போய் எடுக்கும்போது தான் செக்யூரிட்டி மேன் கேட்டாராம், எதுக்குப்பா மொத்தமா போய் எடுத்துக்கிட்டா ஓகே தானே, எதுக்கு 100 ரூபாய் டெய்லி எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த ராணுவ வீரன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இல்லைங்க, இந்த இணைப்பு இந்த வங்கி கணக்கு என்னுடைய மனைவியோட வங்கி கணக்கோட இணைப்பில் இருக்கு. நான் ஒவ்வொரு நாளும் 100 ரூபாய் எடுக்கும் பொழுது நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை என் மனைவி அறிந்து கொள்வாள் என்ற கண்ணீரோடு சொன்னான். பார்த்தீங்கன்னா இதுதான் திருமண பந்தம் என்று சொல்லி தயவு செய்து குழந்தைய பெண்களை தங்கம் வாங்கி கொடுத்தா தான் நாங்கள் தூக்கி கொண்டாடுவோம்னு நினைக்காதீங்க. எங்களை கடைசி வரைக்கும் தங்கமா பார்த்துக்கிட்டாலே போதும், உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுவோம். ஒரு பெண்மகளுக்கு குழந்தை பெற்று கொடுத்தால் தான் அவன் ஆண்மகன் அப்படிங்கிறது இல்லைங்க. கடைசி வரைக்கும் ஒரு மனைவியை குழந்தையாக பார்த்து கொண்டாலே அவன் பெரிய ஆண்மகன் தான் என்று சொல்லி எந்த வகையில் பார்த்தாலும் மகிழ்ச்சிங்கிறது திருமணத்துக்கு பின்பு தான் நிலையான மகிழ்ச்சி என்று சொல்லி வாய்ப்பளித்த கோட்டையூர் மக்களை வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.